திருமண உறவு நீடிக்க இதை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். முதல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகளை 99.9% நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை அது உங்களுடைய அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யார்கிட்டையுமே அந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டாம். உங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல யார் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்களோ, உங்க அப்பா அம்மா அத்தை மாமா யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க கிட்ட மட்டும் அந்த விஷயத்தை கொண்டு போங்க. ஆனா நீங்க விஷயத்தை கொண்டு போறவங்க கேட்கறதுக்கு மட்டும்தான் அவங்க காதை உபயோகப்படுத்தி இருக்கணும். அவங்க வாயால உங்க விஷயத்தை வெளியில சொல்லாம இருக்கணும். அந்த மாதிரி நம்பகத்தன்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட உங்க பிரச்சனையை கொண்டு போங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்ல கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உங்களுடைய பேரண்ட்ஸை இழுத்து கொண்டு வந்துடாதீங்க. பொண்ணுடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, பையனுடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு லைன் டிராப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய தன்னுடைய மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழட்டும், அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம உள்ளார போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம பொண்ணு தானே, நம்ம இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி படைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பெண்ணை பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடாது. நாம் பையனை பெற்றிருக்கோம், அதனால நம்ம சொல்றதுதான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் பையனை பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடாது. பொதுவாகவே எங்க கிட்ட வர்ற கேசஸ் எல்லாம் வச்சு நாங்க பார்க்கும்பொழுது பெற்றவர்களுடைய தலையீடு இல்லாம இருக்கிற குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு. அதாவது நியாயமா பெற்றவர்கள் சில விஷயங்களை தலையிடணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அவங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்களுடைய விருப்பம். ஆனா அவங்களுடைய எல்லா விஷயங்களிலும் பெற்றவர்கள் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த வீடுகள் எல்லாம் பிரச்சனைகள் தான் வருது. அதனால 2 விஷயம், நம்மளுடைய எந்த பிரச்சனைகளும் தேவையில்லாம வெளியில போகக்கூடாது. அப்படியே போறதா இருந்தாலும் நமக்கு நம்பிக்கைக்கு உரியவங்க கிட்ட மட்டும்தான் போகணும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.